இந்த மார்கழி மாதத்தில் எல்லார் வீட்டு வாசல்லையும் அழகாக வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க. அதுவும் கலர்லாம் கொடுத்து போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நானுமே பார்த்திங்கன்னா டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோலம் போடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கொடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரியான கோலங்கள் போடுவேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோலம் போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும், பட் கோலம் போட தெரியாது. ஸோ அவங்களுக்கான டிப்பு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ கோலம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டென்சில்ஸ் டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சுங்க. இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கோலப்படி ஃபில் பண்ணிக்கணும், மேலே வந்து ஸ்டென்சில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்டாம்ப் பண்ணோம் அப்படின்னா அழகாக கோலம் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துல போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஸ்டாம்ப் கோலப்பொடியை வச்சு நம்ம நிறைய கோலங்கள் வந்து விதவிதமாக நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கலர் ஃபில்லர். நம்ம வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கலர் கோலப்பொடி இந்த மாதிரி பாக்ஸில் கொட்டிட்டு மேலே வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே இருக்க அந்த லிட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம கலர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவனாக அழகாக வந்துடும். இப்போ அழகாக கோலம் போட்டாச்சு. இந்த கீழே இருக்க பார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மேலே இப்படி தட்டணும் அப்படின்னா ஒரே மாதிரி அழகாக உங்களுக்கு கலர் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில்ஸுமே பார்த்தீங்கன்னா கலர் கோலப்பொடி ஃபில் பண்ணியே விற்கிறாங்க. மேலே வந்து ஒரு சின்ன ஹோலோடு இருக்குது. ஒரு சிலருக்கு கோலப்பொடி கையில் எடுத்து போடுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோவா வராது இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸில் போடும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம கலர் ஃபில்லராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டைல்ஸ் தரைக்கெலாம் இந்த மாதிரி பாட்டில்ஸில் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலிக்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த குட்டி குட்டி ஸ்டென்சில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையிலையோ இல்லை வாசல்லையோ இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய டிசைன்ஸோட அவைலபிளாக இருக்குது. கோலப்பொடியை மேலே இப்படி தூவிட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக டிசைன் வந்துடும். நம்ம பூஜை அறையில் சின்ன பூஜை அறையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டென்சில் வச்சு போடும்போது அந்த பூஜை அறையே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நான் அப்படி தான் என்னோடய பூஜை அறையில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கோலம் போடுவேன். இந்த உட்டன் ஸ்டென்சிலில் பார்த்தீங்கன்னா ஓரங்கள் உங்களுக்கு கவராக இருக்கிறதுனால கோலப்பொடி வந்து செதறாமல் உங்களுக்கு அழகாக வந்து கோலம் அச்சு மாதிரி சூப்பராக வந்துடும். இது ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதுக்கு மேலே விளக்கு வச்சு விளக்கேற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும். கோலமே போட தெரியாதவங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எவ்வளோ கிரியேட்டிவாக பண்ணலாமோ பண்ணிக்கலாங்க. இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே ரைட் கார்னரில் மேலே டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.